ஹலோ எவ்ரிவான், உங்கள் எல்லோரும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் இந்த கிளைண்ட்டுக்கு வந்து லிப்பில் இருக்கிற இந்த விட்டிலிகோ பேட்சை வந்து சரி பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம பேட்ச் டெஸ்ட் பண்ணியிருந்தோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக அவுட்புட் வந்துடுச்சு. அப்பர் லிப்லையும் சைட்லேயும் பேட்ச் டெஸ்ட் பண்ணியிருந்தோம், சக்ஸஸ்ஃபுல்லாக அவுட்புட் வந்துடுச்சு. அந்த கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஹீ இஸ் வெரி ஹாப்பி வித் த அவுட்புட். அதனால தான் இப்போது ரிமைனிங் பிளேசஸ் ஆஃப் த லிப்லையும் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ப்ராசஸை வந்து ப்ரொசீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பர்ஃபெக்டான ஸ்மூத்தான அவுட்புட் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போது ஃபுல் லிப்பு பண்ண போகிறோம். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பெங்களூரில் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருக்குனாலும் கேட்கலாம், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம். அதுபோக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ கொலீக்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கோ இந்த மாதிரியான விட்டிலிகோ ப்ராப்ளம், லிப்பில் மட்டும் இல்லை பாடியிலே இந்த மாதிரி வெயிட் பேச்சஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 90% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக விட்டிலிகோவை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியுன்ற ஐடியா இருக்காது. ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்ம 80% ஆஃப் த சக்ஸஸ் ரேட் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது வந்து எந்த விதமான ட்ரீட்மெண்ட்லேயும் அலோபதி, ஹோமியோபதி, இங்கிலீஷ் மெடிசன்ஸ் நீங்கள் எதுக்கு போனீங்கனாலுமே இந்த அளவு சக்ஸஸ் ரேட் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. அதான் இந்த ட்ரீட்மெண்ட்டோட பெஸ்ட் பார்ட். ஸோ இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணணும். பேட்ச் டெஸ்ட்டுன்றது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிளேஸில் வந்து பாடியில் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு அந்த பிளேஸில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்ப்போம். அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து பண்ணி பார்ப்போம். அந்த ட்ரீட்மெண்ட் அந்த பிளேஸில் வந்து அவுட்புட் பர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படின்னா ரிமைனிங் பிளேசஸ் ஆஃப் த பாடிலையுமே பண்ணுவோம். இப்போ லிப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிளேசஸில் வந்து அப்பர் லிப்லையும் சைட் லிப்லையும் பண்ணியிருந்தோம் பேட்ச் டெஸ்ட்டு. அது பர்ஃபெக்டான அவுட்புட் வந்துருச்சு. ஸோ அந்த அவுட்புட் சக்ஸஸ் ஆனதுனால இப்போது ரிமைனிங் பிளேசஸில் ரிமைனிங் இருக்கிற எல்லா லிப் பிளேசஸ்லையுமே இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ப்ரொசீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். அட் த எண்டில் வந்துட்டு உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டரோட வீடியோ கம்பேரிசன், ஹீல்டு அவுட்புட், நாட் அ ஃப்ரெஷ் அவுட்புட். நிறையா பேர் வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க, எனக்கு ஹீல்டு அவுட்புட் காட்டுங்க, ஹீல் ஆனதுக்கப்புறம் அந்த டாட்டூ எப்படி இருக்குன்ற ஃபோட்டோ வீடியோஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட எண்டில் ஹீல்டு அவுட்புட்டோட ஃபோட்டோஸ் வீடியோஸையுமே நாங்கள் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும். அதுபோக நிறையா பேரோட டவுட் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு சிமிலர் டு டேட்டூவா அப்படின்னு சொல்லிட்டு. டேட்டூவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. டேட்டூ வந்து லிப்பில் பண்ணிங்க அப்படின்னா டேட்டூ வந்து ஸ்டேயே ஆகாது. ஓகேங்களா, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இதுக்கும் டேட்டூக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பேர் வந்து நானோ மைக்ரோ பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக இது வந்து கம்ப்ளீட்லி சேஃப். எதனால், எந்த ஒரு ரீசன்னாலும் நான் சேஃப்னு சொல்கிறேன்னா, இதில் நம்ம நீடில்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, கார்ட்ரிஜஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அது போக இங்க் நம்ம இதில் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஆர்கானிக் வீகன் இங்க் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தட் மூலமாக ஆர்கானிக் வீகன் இங்க் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான அவுட்புட் நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா, அந்த பர்ஃபெக்டான அவுட்புட்டுன்றது நான் சொல்கிறது எப்படின்னா, எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாமல், இப்போது ஸ்கின் கிராஃப்டிங்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்சாக ஸ்கின் மெலனினை வந்துட்டு ப்ளக் பண்ணுவாங்க. பட் ஹீல் ஆனதுக்கப்புறம் அந்த இடம் ஒரு ஸ்கார் மாதிரி தான் இருக்குமே தவிர நேச்சுரல் ஸ்கின் மாதிரி இருக்காது. பட் இதில் அந்த மாதிரி கிடையாது, எந்த விதமான இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட்டிங்கும் நடக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஹீல் ஆனதுக்கப்புறமும் அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போது நாங்கள் பண்ணும்போது அவரோட வாயில் வந்துட்டு லைட்டாக இங்க்லாம் படுது பார்த்தீங்களா, அவர் அந்த இங்கை ஃபுல்லுமே ஸ்வாலோவே பண்ணாலுமே எந்த விதமான பாதிப்புமே வராது. ஏன்னா இந்த இங்க் வந்து கம்ப்ளீட்டாக வீகன் சர்டிஃபைடு ஆர்கானிக் இங்க், எடிபிள் ஆயில்ஸில் செஞ்ச இங்க். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி பியூர்லி சேஃப். இந்த இங்க் விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரி பண்ணவே தேவை கிடையாது. அப்புறம் முக்கியமான விஷயம், நிறையா பேர் நிறையா வேறு ஸ்டேட்லேருந்து வேறு கண்ட்ரிலேருந்துலாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றீங்க. ப்ளீஸ் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு வாங்க. மேலே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்கனாலே அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு வரும்போது எங்களால் பர்டிகுலர் டெடிக்கேட்டட் சர்வீசஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். உங்களுக்கும் டைம் டியூரேஷன் டிலே இருக்காது. அந்த நேரத்தில் டாக்டர்ஸ் அவைலபிள், ஆர்டிஸ்ட் அவைலபிள் இல்லைன்னா உங்களுக்கும் கஷ்டம். ஸோ அதனால் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ டெடிக்கேட்டட்லி தே வில் பி ப்ரொவைட் யூ த எக்ஸ்க்ளூசிவ் பர்ஃபெக்ட் சர்வீசஸ். ஓகேங்களா, இப்போது ஒரு சில பேர் வந்துட்டு ஃபுல் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்க, 2-3 டேஸ் வந்துட்டு ஃபுல் ஹேண்ட் பண்ணணும், ஃபுல் லெக் பண்ணணும், அப்புறம் கழுத்தில் பண்ணணும், உடம்புலலாம் ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றப்போ நமக்கு 2-3 டேஸ் ஆகுதுன்னா இங்கே நம்ம கிளினிக் பக்கத்துலேயே வந்துட்டு நிறையா ஹோட்டல்ஸ் வந்துட்டு எக்கானமி லெவல்லேருந்து பிஸ்னஸ் லெவல் வர ஹோட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு கூட வந்துக்கலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகேங்களா, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கத்துலேயே நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லா அந்த ரீசன்ஸ் எதை பற்றியுமே நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. இது போக உங்களுக்கு வேறு எதுவும் சயின்டிஃபிக் ரீசன்ஸ், டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுனாலும் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.
முடிஞ்ச வரை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். விட்டிலிகோ பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். நிறையா பேர் இதனால் பாதிக்கப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்ப்ரெட்டிங் டிசீஸ் கிடையாது. பட் நிறையா பேரோட மேரேஜ் நடக்காமல் இதனால் ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. நிறையா பேரோட லைஃப் கெரியரில் இதனால் ப்ராப்ளம் வருது. பிகாஸ் ஆஃப் அவங்க வந்துட்டு ஃப்ரண்ட்டில் நிற்கிறாங்க, அவங்களோட ப்ராசஸ் இந்த மாதிரி இருக்குன்றதுனால. ஸோ அவங்கள நிறைய இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறாங்க. கான்ஃபிடென்ஸ் வைஸாக இருக்கட்டும், அவங்களோட லைஃபோட ப்ரெசன்ஸ் வைஸ் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ப்ளீஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு என்லைட்மெண்ட் நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு எப்படி ஒயிட் பேட்சாக இருந்தது வந்துட்டு எவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்கின் கலரில் மேட்ச் ஆகிருக்கு. ரைட் சைடில் இருக்கிறது வந்துட்டு ஹீல்டு அவுட்புட், நாட் த நியூ ஃப்ரெஷ் அவுட்புட். இட்ஸ் ஹீல்டு அவுட்புட். ஓகேங்களா? ஹீல் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சரியானதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டோன்ட் டை நியூட்.